வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் நல்லா சுட சுட வெள்ளை சாதம் வெடித்து அதுக்கப்புறம் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பர். இதோட ஒரு அருமையான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அரைக்கணும் மாவு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1.5 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உடைச்ச முந்திரி 20 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கனை குக்கரில் போட்டு வேக போகிறோம். அதனால் நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. மீதி பவுடர் மசாலா கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கடாயில் நீங்கள் வேக வைக்கும் போது அந்த சிக்கன் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 4 விசில் வேகட்டுன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேகட்டும். கரெக்டாக ஒரு 4 விசில் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய், முந்திரி பருப்பு, சோம்பு, முழு மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வேணால் கரெக்டாக வந்து ஒரு 2 போடுங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா 15 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணுன்னா இன்னும் 2 நம்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை, பொடிசாக திருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வறுத்த மசாலா டேஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே டைமில் ரொம்ப அதிகமான மசாலா வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சீக்கிரமாக வறுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சரியாக தேங்காய் வறுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த வறுத்த தேங்காவை இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுங்க. சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. குறன்னு இருந்தால் சிக்கன் கறிக்கு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, தேங்காய் பல்ல படும்போது டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது காரத்தோட அளவும் கரெக்டாக அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா முழுசாக வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பீஸ் வந்து மேஷ் ஆகாது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்.
இப்போ இந்த சிக்கன் அப்படி லைட்டாக பிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருக்கணும். கொஞ்சம் அந்த சிக்கன் நல்லா ஹார்டாக வெந்துச்சுன்னா அப்போ என்னென்னா நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம திருப்பி மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். சில ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கினா போதும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மீதி 1 டேபிள் ஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளியும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மீதி உள்ள பவுடர் மசாலா, அதாவது மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த சிக்கனை இந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்ட பிறகு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு அந்த ஸ்டாக் வாட்டரை ஊற்றி நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தேவைப்பட்டால் அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இதை அப்படியே நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பாக நீங்களும் மாற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொதிக்க என்ன ஒன்று அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போகும். அது மட்டும் இல்லை, அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே சேரும்போது உங்களுக்கு நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, நல்ல காரம் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. எதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எடுத்த உடனே நீங்கள் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது தொடர்ந்து ஒரு அருமையான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி ரைஸ் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 150 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இட்லிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியை இந்த பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி நல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் பக்குவமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இட்லி அரிசி தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா அரிசி ஊறணும்.
இந்த உளுத்தம் பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. எப்படி அரிசி நல்லா ஊற வைக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு இந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஊறணும். ரெண்டுமே கரெக்டாக ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுத்தம் பருப்பும் அரிசியும் சரியாக அரையாது. அப்படி அரையிலனா இட்லி நல்லா வராது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பும் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த அரிசி நல்லா ஊறியிருக்கா, அதே மாதிரி தான் இந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது பேசிக், நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி மாவு நல்லா அரைக்க முடியும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது? சில பேர் வந்து அந்த கிரைண்டர் சரியாக ஓடாது. அந்த டைமில் இந்த உளுத்தம் பருப்பு போட்டால் கரெக்டாக அரையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கிரைண்டர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த உளுத்த பருப்பு கிரைண்டரில் போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 செகண்ட் நல்லா ஓட விடுங்க அந்த கிரைண்டரை. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அந்த உளுத்தம் பருப்பு அரையும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம் பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா அரையலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம் பருப்பு பொங்கி வர டைமில், அதாவது புளிச்சு வர டைமில் உங்களுக்கு கரெக்டான இட்லி சாஃப்டாக கொடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எப்படி இருக்குது? அதே டைமில் அந்த மாவு எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படி மெதுவாக விழணும். இப்போது 2வது ஸ்டேஜ், அதாவது அந்த மாவு கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கா, இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், சைடில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு விடணும். ஏங்கிட்டனா அங்கங்கே உளுத்தம் பருப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டைமில் அப்பப்போ வலிச்சு விட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக எடுக்கும். நல்ல கிரைண்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம். இந்த 1/2 கிலோ குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா இந்த மாவு எப்படி இருக்குது? நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருக்குல்ல, இந்த மாதிரி தான் வரணும். ஸோ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் அரிசி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரைய கெட்டியாகிடும். ஆனால் உளுத்தம் பருப்பில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. இந்த விஷயத்தையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு மாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்ச அதே கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அந்த இட்லி அரிசியும் போட்டுரும். போட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் அரிசி ஓட ஃபைன் பேஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கெட்டியான பக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உளுத்தம் பருப்பு மட்டும் தான் ப்ராப்பராக அரைச்சிக்கணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இட்லியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரிசி வந்து நல்லா ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். குறைன்னு அரைச்சி இட்லி வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினா கரெக்டான பக்கம் கொடுக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போது இந்த உளுத்தம் பருப்பு மாவில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு தான் நீங்கள் புளிக்க விடணும். சரிங்களா? மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சில பேர் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், தவறு எதுவுமே இல்லை. சில பேருக்கு பிடிக்காது கையில் மிக்ஸ் பண்ணுறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவோட பக்கம் இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்களா நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. புளிச்ச பிறக்கும் திருப்பி கெட்டியாக இருந்தேன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு கரெக்டாக சூப்பராக புளிச்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி நீங்கள் இட்லி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த இட்லி சட்டியில் வந்து எப்போவுமே இட்லி ஊற்றும் போது நீங்கள் அந்த சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மேல் தட்டை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அதே டைமில் சில பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, அந்த இட்லி ஸ்டீம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் இட்லி கண்டிப்பாக ட்ரை ஆகும். அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நீங்கள் இட்லி குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அரை கிலோ அரிசிக்கு 150 கிராம் உளுத்தம் பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக ஒரு 30 இட்லி ரெடி ஆகும்.
ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இட்லி. அதே டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேஷியோட கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சின்ன ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மெதுன்னு இட்லி ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது இட்லி? அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல. இதோட நல்லா சூடான ஒரு கிள்ளி போட்ட சாம்பார், அப்படி இல்லைன்னா கார சட்னி, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம்ல, அந்த சட்னியும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இட்லி பற்றி டவுட்டெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். மாவு எப்படி அரைக்கணும், எப்படி ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம், இந்த 3 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா சூப்பரான இட்லி கிடைக்கும்.